அத்தியாயம் 5. வாழ்விற்கு வழிகாட்டும் வித்யா. பூரணம் அல்லது பிரம்மம் அல்லது பரமாத்மாவை தேடும் ஆன்மீகத்தின் இயல்பு, தனிப்பண்புகள் குறித்து கல்வி நிர்ணயித்து ஆழ்ந்து அறிய வேண்டும். பெருமளவில் நீதி நெறிகளின் ஊற்றாக திகழ்வதின் மூலமும் ஒழுக்கத்திற்குரிய தெளிவான உண்மைகளை அழுத்தமாக மனதில் பதிய வைப்பதன் மூலமும் அது தனது உண்மையான பண்பாட்டை நிரூபித்துக் காட்ட வேண்டும். வித்யா தனக்குத்தானே தெளிவான சான்றாக இருக்கிறது. ஒவ்வொரு சமய நம்பிக்கைக்கும் ஆணிவேரான நம்பிக்கையாக இருப்பது அதுவே. அந்த நம்பிக்கையை பற்றி கொள்ளவும் பாராட்டவும், அதை அடிப்படையாக கொண்டு மனிதன் வாழ்வதற்கு வழிகாட்டவும் அது மனித மனத்தை தயார் செய்கிறது. இது தத்துவ கோட்பாடு என அழைக்கப்படுகிறது. தத்துவம் என்பதற்கு அறிவின் பால் கொண்ட அன்பு என பொருள். மதிப்பிட இயலாத அருட்செல்வ புதையல் அறிவாகும். இடையூறுகளால் மனம் தளராமல் கல்வியின் மதிப்பறிந்து அந்த மதிப்பின் மீது ஏற்படும் பிரியத்தால் உருவாகும் பேர் ஆர்வத்துடன் விடாமுயற்சியுடன் அறிவை பெருக்குவதே கல்வியாகும். பொருட்களது வடிவங்களின் பின்னணியில் உள்ளதையும் அவைகள் வெளிப்படுத்தும் தோற்றங்களையும் வித்யா புலனாய்வு செய்து அவற்றை விளக்க எந்த ஒன்றினால் முடியுமோ அந்த உண்மையை கண்டுபிடிக்க முயல்கிறது. உண்மை அறியப்பட வேண்டும், அதற்கேற்ப வாழ்ந்து காட்டவும் வேண்டும். அவ்வுண்மையை அகக்காட்சியாக காணவும் வேண்டும். இதுதான் வித்யாவின் பணியாகும். வித்யாவின் பேரொளி வாழ்க்கை முழுவதும் ஊடுருவி நிற்கிறது. மேலை நாட்டில் வித்யா கோட்பாடுகளுடனும் அனுமானிக்கப்பட்ட கருத்துக்களுடனும் தொடர்பு கொள்கிறது. கீழை நாட்டில் வித்யா சத்தியத்துடனும் பூர்ணத்துடனும் தொடர்பு கொள்கிறது. வித்யா தேடும் தத்துவம் புலன்களின் எல்லைக்கப்பாற்பட்டது. உடல், உள்ளம், ஆன்மா ஆகிய மூன்றும் சேர்ந்தது மானிட வடிவமாகும். அதன் விளைவாக 1. கீழ்த்தரமான மிருக இயல்பு, 2. உலக அறிவும் திறனும் மிளிரும் மனித இயல்பு, 3. தெய்வீகமான ஆத்ம இயல்பாகிய மனிதனின் உண்மையான இயல்பு ஆகிய மூன்றும் அவனிடம் உள்ளன. இந்த மூன்றாவதான உண்மை இயல்பில் விழிப்புடன் இருப்பதும் அதில் ஒருவரை நீடித்து நிலைக்க வைப்பதும் வித்யாவாகும். நிலம், நீர், நெருப்பு, வளி, வெளி ஆகிய பஞ்சபூதங்களை தனது அங்கங்களாக கொண்ட ஓர் இயந்திரம் உடலாகும். கண்ணுக்கு தெரியாமல் கடவுள் அவ்வுடலை கொண்டு அவராக விளையாடிக் கொண்டிருக்கின்றார். உடல் ஒரு மரமாகும். தன்னை நேசிப்பது அதன் வேராகும். ஆசைகள் பல பக்கங்களில் விரியும் கிளைகளாகும். இயல்புகள், மேன்மைகள், பிறவி குணத்தை அடிப்படையாக கொண்ட பழக்க வழக்கங்கள் முதலியவை அதன் மலர்களாகும். இன்பமும் துன்பமும் அதன் கனிகளாகும், அதாவது விளைவுகளாகும். மானிட உடல் தன்னளவில் ஓர் உலகே ஆகும். இரத்தம் உடலின் ஒவ்வொரு பகுதியிலும் பாய்ந்து அதற்கு புத்துயிர் ஊட்டுகிறது. இறைமை உலகின் ஒவ்வொரு புள்ளியிலும் பாய்வதுடன் செயல்படுத்திக் கொண்டும் இருக்கிறது. இவ்வுலகிற்கு வழிகாட்டிக் கொண்டும் காப்பாற்றிக் கொண்டும் இருப்பது ஒரே ஒரு விதிதான். அன்பெனும் விதிதான் அது. ஒவ்வொரு நாடும் அல்லது சமுதாயமும் அவை ஆற்றும் வினைகளை பொறுத்து அல்லது அவ்வினைகளின் விளைவாக இன்பம் அல்லது துன்பத்தை அனுபவிக்கிறது. நல்லது அல்லது தீய வாழ்வை நடாத்துகிறது. தீமை கூட உண்மையில் நன்மையின் மறுபக்கம். எதையதை தவிர்க்க வேண்டும் என்று அது போதிக்கிறதல்லவா? அது எல்லா நேரத்திலும் தீமையாக இருப்பதில்லை. அது எப்போதும் அற்ப ஆயுள் உடையதே. நல்லதாகினும் தீதாகினும் அது முழுக்க முழுக்க விடுபடாமல் அந்நிலையிலேயே இருப்பதாக கூறிவிட முடியாது. மனித மனத்தின் தோல்விகள், உணர்வுகளின் எதிர் விளைவுகளே
நன்மையும் தீமையும் எனும் உண்மையை வித்யா வெளிப்படுத்துகிறது, தெளிவுபடுத்துகிறது. ஒன்று நல்லதாகவும் மற்றொன்று மிக நல்லதாகவும் தோன்றும்போது அந்த வித்தியாசத்தை தீர்மானிக்கும் ஆற்றல் ஒருவரிடம் இருக்க வேண்டும். அப்படி செய்ய ஒருவரால் இயலவில்லையேல் அவர் முதலில் நல்லதென்பதை பட்டதை மட்டும் பிடித்துக் கொள்வார், மற்றவற்றை ஒதுக்கி விடுவார். ஆனால் மிக நல்லதற்கு துன்பம் தருவதாக இருக்க முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதர்மமானது தர்மத்தை வளர்த்து கொள்ள மனிதனுக்கு தூண்டுகோலாக இருப்பதைப் போலவே இன்னல்கள் கருணையையும் தர்ம மனப்பான்மையையும் வெளிப்படுத்த தூண்டுகின்றன. கருணையின் மூல வித்து துன்பமே. தவறும் துன்பமும் இல்லையேல் மனிதன் கல்லாகவோ கட்டையாகவோ மாறிவிடுவான். வேதனையும் வலியும் வரும்போது அதை எதிர்கொள்ளவும் எடை போடவும் தெரியாதவன் எது நல்லது எது கெட்டது என்பதை வேறுபடுத்த இயலாத குருடனைப் போன்றவன். பகுத்தறிய தெரியாதவர்களும் குருட்டுத்தனமாக நடந்து கொள்பவர்கள்தான். ஆசை விருப்பங்களை வளர்க்கிறது. விருப்பங்கள் பிறப்பு இறப்புக்கு காரணமாகின்றன. மனிதனிடம் ஆசை இல்லையேல் அவன் பிறப்பு இறப்புக்கு ஆளாக தேவையில்லை. நிறைவேறாத ஆசைகள் அடுத்த பிறவிக்கு காரணமாகின்றன. எப்படிப்பட்ட பிறவி என்பதை நிர்ணயம் செய்வதும் அவ்வாசைகளே. லௌகீக பொருள்களுக்கான ஆசையின் சுவடு கூட இல்லாதவர்கள் நிலைத்து நிற்கும் ஆத்ம விழிப்புணர்வை அடைய இயலும். உண்மையில் இறைவனை அறியவும் இறைவனை நேசிக்கவும் அவரால் நேசிக்கப்படுவதற்கும் உரிய ஆசை தலைப்படுத்தும் ஆசையாகாது. இறை விழிப்புணர்வு அதன் முழு பிரகாசத்துடன் உதயமாகும் போது உலக ஆசை ஒவ்வொன்றும் புலன் இன்பம் அனைத்தும் விழிப்புணர்வு எனும் பெருஞ்சுடரில் பஸ்வமாகிவிடுகிறது. ஆசை ஒழிந்தவுடன் தனிப்பட்ட ஆத்மா பிரபஞ்ச ஆத்மாவின் பக்கம் திரும்புகிறது. உன்னதமான அமைதி என்னும் பரம சாந்தியில் களிப்படைகிறது. தான் ஆன இது தான் அல்லாததுடன் தொடர்பு அனைத்தையும் அறுத்துவிட வேண்டும். அப்போதுதான் அது அழியா பேற்றினை அடைய முடியும். உங்கள் வாழ்வை நிர்ணயிப்பதில் உங்கள் எண்ணங்கள் முக்கிய அங்கம் வகிக்கின்றன. அதனால்தான் உங்கள் எண்ணங்களை கூர்ந்து கவனிக்கும்படியும் அவற்றுள் நல்லவற்றிற்கு மட்டும் நல்வரவு கூறும்படியும் உங்களுக்கு அறிவுரை பகரப்படுகிறது. எண்ணங்களின் குவியலே மனிதன். வித்யா மனித மனதில் நல் எண்ணங்களை நிலைநாட்டுகிறது. அதன் மூலம் ஆத்ம வித்யாவின் நிலைக்கு அவனை உயர்த்துகிறது. எடுத்துக்காட்டாக, நாற்காலி ஏதோ ஒன்றின் வடிவத்தையும் நாமத்தையும் உங்கள் மனதில் எழுப்புகிறது. மரம் எனும் சொல் அந்த எண்ணத்தையும் நாம ரூபத்தையும் எழுப்பாது. அந்த நாம ரூபத்தின் மதிப்பு மரத்தை பயன்படுத்தும் விதத்தை பொறுத்து அமைகிறது. உலகிற்கும் உங்களுக்கும் உள்ள தொடர்பு உங்கள் ஆசை உங்களை விட்டு பறந்தோடும் வகையில் இருக்க வேண்டுமே ஒழிய மேலும் மேலும் ஆசைகளை வளர்ப்பதாகவும் தீவிரமாக்குவதாகவும் இருக்கக்கூடாது. உண்மையை சொல்வதானால் யாருமே ஒரு பொருளை அல்லது விஷயத்தை அப்பொருளாக அல்லது விஷயமாக பாவித்து நேசிப்பது அல்லது ஆசைப்படுவது அல்லது பாராட்டுவதில்லை. எல்லா சந்தர்ப்பங்களிலும் ஒருவர் அதை நேசிக்க காரணம் தனக்காகவும் சுயநலத்துக்காகவும் தான். ஒரு குறிப்பிட்ட நோக்கம் இல்லாமல் மனிதன் ஒரு செயலில் ஈடுபடுவதில்லை. தனி மனிதன் இதற்கு முழுமையான பொறுப்பு அல்ல. ஏன் அவனை தூண்டுகின்ற உள்நோக்கத்துக்கு கூட அவன் காரணம் அல்ல என்னும் போதனையை வித்யா அளிக்கிறது. கர்மம் அல்லது செயல் கூட அவனுக்கு முழுமையாக சொந்தமல்ல. அந்தஸ்து உயர்வது அல்லது தாழ்வது அவரது கர்மா தான். வாழ்வை பலவீனப்படுத்தி அணைத்துவிடும் சில செயற்பாடுகளால் சாவு விளைகிறது. இறப்பு ஆத்மாவை பாதிப்பதில்லை. ஆத்மாவிற்கு மரணம் இல்லை. அதை அழிக்க முடியாது. ஆகவே மரணத்தைக் கண்டு ஒருவன் அஞ்சலாகாது.
இறப்பு என்பது பிறப்பின் மற்றொரு கட்டமே. ஒருவர் நோயினால் நெடுங்காலம் துடித்தாலும் அல்லது அவரது காயம் எத்தனை கடுமையானதாக இருப்பினும் மரணம் அதற்குரிய சரியான தருணத்தில்தான், அதாவது காலதேவன் கஞ்சாடை காட்டிய பின்தான் நிகழும். வாழ வேண்டும் என்ற தீவிர ஆர்வம் நின்ற பின்பு பிறப்பு இருக்காது. அனைவரது கரங்களையும் இயக்குவது ஒரே ஆற்றல்தான், அதாவது ஒரே சக்திதான். கண்கள் அனைத்தும் காண்பதும் காதுகள் எல்லாம் கேட்பதும் அந்த ஆற்றலால் தான். உண்மையில் மனித சமுதாயம் முழுவதும் ஒரே தெய்வீக பொருளால் தான் உருவானது. மானிட உடல், அது அமெரிக்கா அல்லது சைனா, ஆப்பிரிக்கா அல்லது இந்தியா, எங்கிருப்பினும் சதை, இரத்தம், எலும்பு இவற்றைத்தான் கொண்டுள்ளது. உள் உணர்வின் உந்து ஆற்றலும் விழிப்பாற்றலும் எல்லா உயிர்களுக்கும் பொதுவானவை. விஞ்ஞான உபாயங்கள் மூலம் ஆய்வு செய்யப்பட்டால் கல், மரம், உலோகங்கள் முதலியவற்றிலும் வாழ்வின் விழிப்பு உணர்வுக்கான அடையாளங்கள் உள்ளன என்பதை நிரூபிக்க முடியும். தெய்வீகத்தின் ஒரு பொறி ஆத்மாவாகும். மறைந்திருக்கும் அதன் இருப்பை விசாரணைகள் மூலம் அறிய முடியும். இறைவன் ஒருவனே. ஒருவரின் நாடு எதுவாக இருப்பினும், அவர் சார்ந்த மதம் எதுவாகிலும், அவர் ஆத்ம விஞ்ஞானத்தில், அதாவது ஆத்ம வித்யாவில் தேர்ச்சி பெற்றவராக இருப்பின் அவரால் பிரபஞ்சம் தழுவிய பூரணத்தை, அதாவது பிரம்மனை உணர முடியும். கடவுள் ஒருவரே என்பதில் உள்ள ஆழ்ந்த நம்பிக்கைதான் மையம் அல்லது அச்சு ஆகும். மற்ற நம்பிக்கைகளும் கோட்பாடுகளும் அனுமானங்களும் ஒரு வட்டத்தில் உள்ள விளிம்பை போன்றவையே.